இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதோட தீர்வும் கொடுத்துருக்காங்க 3 4ன்னு. எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எழுதிக்கிறேன். 4x + 5y = k. இப்போ தீர்வு 3 4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னன்னு யோசிப்பீங்க. 3 4 அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. அதை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 4 × 3 + 5 × 4 = k. இப்போ ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? நமக்கு 12ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்கினா 20ன்னு வரும். = k. இரண்டையும் கூட்டினா k = 32 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் நமக்கு 2 எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. 2 எண்ணை எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டினா 18 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவற்றில் ஒரு எண்கிறது ஒய்ன்னு வச்சுக்கலாமா? இந்த ஒய் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம், மற்றொரு எண் எக்ஸு. ஸோ அதை விட 6 அதிகம். அப்போ x + 6 = ஒய். அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒய்யோட டேமை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய்க்கு பதிலாக x + 6ன்னு போட்டுக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எழுதிப்போம். ரெண்டையும் கூட்டினா 2x + 6 = 18ன்னு வரும். 6 அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? அப்போ 2x = 18 - 6. ரெண்டையும் கழிச்சா 12ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ண என்ன வரும்? 6ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6. ஸோ இதை அந்த டைமில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 6 + y = 18. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 12ன்னு வரும். ஏன்னா அது ரெண்டையும் கழிச்சிருவோம். இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டும் தெரிஞ்சிருச்சா? ஸோ இதான் ஆன்சர். அடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடுதலோட வேல்யூ 27ன்னு சொல்லிட்டாங்க. எனில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடை நீங்கள் 2 டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்க எல்லாமே பெரிய எண்கள். அப்போ 7ங்கிறது பெரிய எண்ணா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் என்னவா இருந்திருக்கலாம்? ஒருவேளை 5ஆக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி 3ஆக இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு 27 வருதான்னு பார்க்கணும். ஸோ 3ஐயும் கூட்டுங்க, என்ன வருது? எனக்கு 15ன்னு தான் வருது. அப்போ 27 வரல. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. 11. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் என்ன? 9. அதுக்கு முன்னாடி 7. ஸோ இதை எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 27 வந்துச்சா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இப்படியும் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ப்ரொசீஜர் வைஸ் தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் ஒற்றைப்படை எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த சீரியஸ்ன்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு ஒற்றைப்படை எண், அதுக்கப்புறம் ஒரு இரட்டைப்படை எண், அதுக்கப்புறம் ஒரு ஒற்றைப்படை எண், இந்த மாதிரி தான் வரும். அப்போ எக்ஸு, அதுக்கடுத்து உள்ள ஒற்றைப்படை எண் என்னவா இருக்கணும்? x + 2ஆக இருக்கணும். அதுக்கடுத்து உள்ள ஒற்றைப்படை எண் என்னவாக இருக்கணும்? x + 4ஆக இருக்கணும். ஸோ இதுதான் 3 ஒற்றைப்படை எண்கள். இந்த 3ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வரும்? இந்த 3ஐயும் கூட்டினா எனக்கு 27ன்னு வரும். ஸோ எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. 3x இருக்கா? ஸோ 3x. 4 2ஐயும் கூட்டினா 6ன்னு வரும். = 27. இப்போ இந்த 6 அந்த சைடு கொண்டு போயிட்டா 3x = 27 - 1 21ன்னு வரும். ஓகேவா? ஸோ 3ஆல் அடித்தா x = 7. அப்போ x 7னா x + 2 என்னவாக இருக்கும்? 7 + 2 9. x + 4 என்னவாக இருக்கும்? 11 இருக்கும். ஸோ பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. 11 அப்படிங்கிறத ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ள போகுது. அப்போ ஒரு கிளாக்கில் கரெக்டாக 5 மணி கட்டுது. சரிங்களா? மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையேயான பெரிய மற்றும் சிறிய கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோணம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் பெரிய ஆங்கிள். ஏன்னா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? பெரிய சைடில் இருக்கிறது பெரிய ஆங்கிள். இது சின்ன ஆங்கிள். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 30 டிகிரி இருக்கும். சரிங்களா? அப்போ 12லேருந்து 5 மணி வரைக்கும் அந்த கிளாக் டிவிஷனுக்குள்ளே எவ்வளோ டிகிரிஸ் இருக்கும்? முதல் 5 நிமிஷத்துக்கு 30னா அதே மாதிரி பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 5 30 டிகிரி இருக்குது. அப்போ 5 × 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 டிகிரி. அப்போது சின்ன ஆங்கிளோட வேல்யூ 150 டிகிரி. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பெரிய ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக ஒரு வட்டம் எடுத்துட்டாலே 360 டிகிரி இருக்கும். அதில் எனக்கு சின்னது 150னா பேலன்ஸ் இருக்கிறது தானே பெருசு. அப்போ 360லேருந்து அந்த 150 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு தெரியுமா? அப்போ 360 - 150. அப்போ 210 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அப்போ பெரிய ஆங்கிள் 210. இந்த கொஸ்டினில் ஒரு சதுரத்தின் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் சதுரத்துக்கு. சரிங்களா? அடுத்து ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் கொடுத்துருக்காங்க. நீளம் என்னென்னு சொல்லுவோம்? லென்த்துன்னு சொல்லுவோம். எல் 10 சென்டிமீட்டர், அகலம் பி 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஏனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவு விகிதம். சுற்றளவு விகிதம்னா இஷ்டு பண்ணுவோம். எதுக்கு? சுற்றளவுக்கான விகிதம். இப்போ சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4a. அதே மாதிரி செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2l + b. இதுவும் கட் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ ஏக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? அப்போ 2 × 6. இதில் எல்லுக்கு பதிலாக 10, பிக்கு பதிலாக 4. சூப்பர். ஸோ 2ஐயும் பெருக்குனா 12, 2ஐயும் கூட்டினா 14. ஸோ 2ஆல் அடிக்கலாமா? அடித்தா என்ன வரும்? 6. அதை அடித்தா 7ன்னு வரும். ஸோ 6:7 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே.
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிப்போமா, சீக்வல் டு எக்ஸ் டிவைட் பை 6 + 1. இப்போ இந்த 3 என்ன பண்ண போகிறேன், குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஆல் 5 பெருக்குனா 15 டிவைடட் பை 3. ஸோ அதேமாதிரி இங்கேயும் பெருக்குவோம். அப்போ எக்ஸ் + 6 டிவைடட் பை 6. இதையும் கட் பண்ணால் 2ன்னு வரும். இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போய் பெருக்குவோம். அப்போ 2xன்னு வருமா, அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ 2x - 30 சீக்வல் டு எக்ஸ் + 6. ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 2x - xன்னு வரும் சீக்வல் டு இந்த -30 அங்கே போகும்போது +30 வரும், 6 + 30ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா 36ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 36. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். நமக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம், எக்ஸுங்கிறது ஒரு இயல் எண் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷனில் எது இயல் எண் கிடையாதுன்னு பாருங்கள். -1 இயல் எண் கிடையாது, 0ங்கிறதும் இயல் எண் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் நம்ம தூக்கிடலாம். ஸோ இதை தவிர்த்து எக்ஸுங்கிறது மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷன்லேருந்து போகிறேன். ஆப்ஷன் ஏல 1ன்னு இருக்கா எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம டேமில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் எனக்கு 12ன்னு வருது. ஆனால் என்னோட கண்டிஷன் என்ன, வர்ற வேல்யூ வந்து ஒன்று 12ஆக இருக்கலாம், இல்லை 12க்கு உள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. 12 அப்போ அது இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் ஆப்ஷன் டியை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டியில் எக்ஸுக்கு பதிலாக நான் 4ன்னு போடுறேன். 4ன்னு போட்டு எனக்கு பண்ணால் 12 விட அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கிடையாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24ற்கும் இடையேயான மொத்த நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து சுதந்திர தினம் எப்பவும் தெரியும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஆகஸ்ட் 15 இருந்து அக்டோபர் 24க்கு இடையில எத்தனை நாள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினில் ஒரு லீப் வருடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து லீப் வருடம் வந்து எந்த அஃபெக்ட்டும் பண்ணாது. ஏன்னா லீப் வருடம்னா பிப்ரவரியில் தான் அஃபெக்ட் பண்ணணும், இந்த மாதத்துக்கு இடையில் பிப்ரவரி வராது. இந்த கொஸ்டினில் லீப் வருடம் அப்படின்னு கொடுத்தது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான். ஸோ ஆகஸ்ட் 15. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆகஸ்ட்டில் மொத்தம் 31 நாட்கள் இல்லையா, அதில் முதல் 15 நாள் வரக்கூடாது. அப்போ அதை தவிர்த்து உள்ள நாள் தான் வேணும். அப்போ அந்த 15 தவிர்த்து பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்கும், 16 நாள் இருக்குமா. அப்போ ஆகஸ்ட்டில் ஒரு 16 நாள். ஏன்னா இடையிலன்னு கேட்டிருக்காங்க, அதனால் அந்த 15ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு 16 நாள் வரும். இப்போ அடுத்து செப்டம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை நாள் இருக்கும், மொத்தம் 30 நாட்கள் இருக்கும். அந்த 30 நாட்களுமே வரும். அக்டோபரை பொறுத்த வரைக்கும் 24 நாள். ஆனால் 24ஆம் தேதி வரக்கூடாது, ஏன்னா இடையில இருக்க நாள் தான். அப்போ 23 வரைக்கும் தான் வரணும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தமாக 69. அப்போ இடையில இருக்கக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை 69ங்கிறது. கொஸ்டினில் கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வரும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். 1 கியூப் பண்ணி 1ஆல் கூட்டியிருக்காங்க. கூட்டினா என்ன வரும், ஸோ 1 + 1 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 9 பாருங்கள், 2 கியூப் பண்ணி சேம் 1ஆல் கூட்டியிருக்காங்க. அப்போ 2 கியூப் பண்ணால் 8, 1 கொண்டு கூட்டினா என்ன வரும், 9ன்னு வரும். ஸோ 28ம் அதே மாதிரி தான் 3 கியூப் பண்ணி 1ஆல் கூட்டியிருக்காங்க. ஸோ 3 கியூப் பண்ணால் 27, 1ஆல் கூட்டினா 28. அதே மாதிரி இது 4 கியூப் பண்ணியிருப்பாங்க, இது 5 கியூப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டேஷ் வர வேலை என்ன பண்ணியிருப்பாங்க, 6 கியூப் பண்ணி 1ஆல் கூட்டியிருப்பாங்களா. ஸோ 6 கியூப் பண்ணால் 216, 1ஆல் கூட்டினா 217 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. 2020ஆம் ஆண்டில் ஜனவரி 1 முதல் நாள் திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி 1, 2020 அப்படிங்கிறது திங்கக்கிழமைன்னு சம்லேயே சொல்லிட்டாங்க. சரிங்களா? திங்கக்கிழமை, அதனால் மண்டேன்னு எழுதிக்கிறேன். எனில் 2020ஆம் ஆண்டு, ஸோ அதே 2020ல் மே முதல் நாள், மே 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த 2 டேட்டுக்குள்ளே எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி 2020ங்கிறது லீப் இயராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னு சொல்கிறேன். இப்போ 2020 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த வருஷத்தை 4ஆல் வகுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட் ஆகுதோ அந்த வருஷம் லீப் இயர். ஸோ 2020 நான் 4ஆல் வகுத்தா எனக்கு கம்ப்ளீட்டாக கட் ஆயிரும். அப்போ 2020ங்கிறது லீப் இயர். ஸோ லீப் இயர்னால் என்ன வித்தியாசப்படுத்தும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும். பிப்ரவரி மாதம் லீப் இயராக இருந்தால் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் வரும். ஸோ லீப் இயராக இல்லைன்னா 28 நாட்கள் வரும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல லீப் இயராக இல்லையான்னு கண்டுபிடிங்க. ஓகே. ஸோ கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிப்போமா. ஸோ ஜனவரி மொத்தம் 31 நாள் நமக்கு தெரியும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த மொதல் நாளை சேர்க்கக்கூடாது. அப்படின்னா அந்த மொதல் நாளை மட்டும் தூக்கிடுங்க. அப்போ என்ன வரும், ஜனவரியில் 30 நாள் எடுத்துக்கணும். சரி, அடுத்து பிப்ரவரி மாதம் வருவோம். ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. பிப்ரவரி மாதம் எத்தனை நாள், 29 நாள், அதையும் எழுதியாச்சு. அடுத்து மார்ச் மாதம் வருவோம். மார்ச் மாதம் எத்தனை நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, 31 நாள். ஸோ அதையும் எழுதியாச்சு. அடுத்து ஏப்ரல் வருவோமா, ஏப்ரல் மாதம் எத்தனை நாள் இருக்கும், 30 நாள். ஸோ அதையும் எழுதியாச்சு. அடுத்து மே மாதம் வரைக்கும் உண்டு. ஸோ மே மாதம் அந்த ஒரு நாள் சேர்க்கணுமா கூடாதா, ஏன்னா நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு நாளை சேர்க்கணும். அப்போ மேலே ஒரு நாள். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 121 நாள் வரும். அப்போ மொத்தமாக 121 நாட்கள் இருக்குது.
நமக்கு என்ன கிழமைன்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கிழமை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். நீங்கள் 7ஆல் என்ன பண்ணணும், அந்த மொத்த நாட்களை வகுக்கணும். ஸோ வகுத்து உங்களுக்கு என்ன மீதி வருதோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், கிழமையை சூஸ் பண்ணுவோம். ஸோ வகுப்போமா, வகுத்தா எனக்கு முதல்ல 7, அப்புறம் பேலன்ஸ் 5 51. ஸோ 7ஆல் வகுத்தா 49, மீதி வந்து 2ன்னு வருது. ஸோ மீதி ஒரு வேளை வரல அப்படின்னா எந்த நாள், அதாவது திங்கக்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, திங்கக்கிழமை தான் வந்திருக்கும். மீதி 2ன்னு வந்திருக்கா. ஸோ 2னா 2 நாட்களை கூட்டிக்கணும். அப்போ திங்கள், செவ்வாய், புதன். அப்போ புதன்கிழமை அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா.